கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழில் உண்டு. இந்த ப்ரோவர்பு அதாவது வந்து ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோக்குள்ள மகாபிரபு படத்தினுடைய மேக்கிங்கில் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அதில் ஏற்பட்ட தடைகள், அதை மீறி அந்த படத்தை நான் எப்படி பண்ணினேங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு நாள் அந்த செட்டில் இருக்கிற மனோரமா ஆட்சி சம்மந்தப்பட்ட காட்சியை முடிக்கணும். ஆனால் அதுக்கு மனோரமா ஆட்சி எனக்கு ஆஃப் டே கிடைக்கணும். அந்த ஆஃப் டே மனோரமா ஆட்சி வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார்ட்ட இருக்கிறாங்க. தம்பி, சினிமாவில் சில கட்டங்களில் நம்மளை மீறி சில விஷயம் நடக்கும். அப்போ நாம் அடாப்ட் ஆகிக்கணும். அதே சமயத்தில் நம்ம நினைக்கிறதையும் கொண்டு வந்துடணும் ஸ்க்ரீனில். புரியுதா உங்களுக்கு அப்படின்னாரு. புரியுது சார் அப்படின்னு. தெய்வமே அப்படின்றப்பா தான் இருக்கும். எனக்கு ஒரு பாடத்தை அவ்வளோ அழகாக போகிற போக்கில் சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதர் நீங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த படம் வந்து நான் வந்துட்டு குறிப்பிட்ட என்ன ஷெட்யூல் போட்டிருந்தோம் அதை விட கம்மி டேஸில் முடிச்சதுக்கு காரணம் அன்னைக்கு கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் எனக்கு கொடுத்த இந்த ஒரு லெக்சர். அவருக்கே அது தெரிஞ்சிருக்காது. நான் பின்னாடி ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன். அவர் அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டார். அன்றைக்கி 30 நாளில் பண்ண படத்தை இன்றைக்கி 90 நாள் 120 நாள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி பண்ணதை இன்றைக்கி நம்ம 15 நாளில் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஆனால் என்னென்னா, கிளாப்படி நேயர்களுக்கு வணக்கம். கற்றலின் கேட்டல் நன்று அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம தமிழில் உண்டு. இந்த ப்ரோவர்பு அதாவது வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்சிடெண்ட் தான் இப்போ நாங்கள் சொல்ல போகிறது. அந்த இன்சிடெண்ட் வந்து என்னுடைய முதல் படம் மகாபிரபு வந்து நான் டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ எனக்கு நடந்த அந்த இன்சிடெண்ட்டு. ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோக்குள்ள மகாபிரபு படத்தினுடைய மேக்கிங்கில் எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அதில் ஏற்பட்ட தடைகள், அதை மீறி அந்த படத்தை நான் எப்படி பண்ணினேங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கேன். அப்படி நான் மகாபிரபு படத்தில் வந்து எனக்கு வந்து ஷூட்டிங் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி நடக்கும்போது நான் ஏவிஎம்மில் ஒரு செட்டு போட்டிருந்தோன்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த செட்டு வந்து பிரித்து ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுச்சு. 2 காரணம். ஒன்று, செட்டு வந்து போட்டு ஒரு நாள் ஆகிடுச்சு. அதனால் எப்போனாலும் விழுந்துருன்றதால சீக்கிரம் செட்டை பிரிங்கன்னு ஏவிஎம்லேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததும், 2வது எங்களுக்கு படம் அங்கே ஏவிஎம்குள்ளே அந்த செட்டை வந்து நிறைய படங்களை யூஸ் பண்ணிட்டாங்க. இனி நம்ம ரெண்ட் கொடுத்து அந்த செட்டை வைக்க முடியாது, அந்த செட்டை முடிச்சணுன்றதுக்காக நாங்கள் வேகமாக செட்டில் இருக்க போர்ஷனை முடிக்கும்போது ஒரு நாள் அந்த செட்டில் இருக்கிற மனோரமா ஆட்சி சம்மந்தப்பட்ட காட்சியை முடிக்கணும். ஆனால் அதுக்கு மனோரமா ஆட்சி எனக்கு ஆஃப் டே கிடைக்கணும். அந்த ஆஃப் டே மனோரமா ஆட்சி வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார்ட்ட இருக்கிறாங்க. அந்த படம் வந்து நாட்டாமை படத்தில் அவங்க வந்து அந்த டேட்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு என்னுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்த ஜெய்சீலன்கிறவர் வந்து நீ வந்து ரவிக்குமார் சாரை பார்த்து கேட்டதுதான்ப்பா உனக்கு அந்த டேட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். நான் இந்த மனோரமா ஆட்சியினுடைய ஆஃப் டே எனக்கு அவங்க டேட்டுக்காக நான் ரவிக்குமார் சாரை பார்க்குறதுக்காக அப்போ ஜெமினி ஸ்டுடியோவில் தான் எடிட்டிங்லாம் நடக்கும் அவருடைய படங்கள். அந்த இதில் வந்து அவரை பார்க்குறதுக்காக போகிறேன். அது ஒரு லஞ்சுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ லஞ்ச் பிரேக் விட்டாங்க. ரவிக்குமார் சார் அங்கேருந்து வெளியே வராரு. வெளியே வந்தோன்னா நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். என்னுடைய மேனேஜர்கிட்ட இருந்தார். தேனப்பன் தான் அப்போ வந்து ரவிக்குமார் சார் அவருக்கு மேனேஜர். அவரும் அங்கே நின்றுட்டு இருந்தார். உடனே என்ன யார் பார்க்கணும் வந்திருக்காங்க அப்படின்னா, சார் வணக்கம் நான் தான். சொல்லுப்பா என்ன அப்படின்னாரு. இல்லை சார் நான் வந்து என் பேர் ஏ வெங்கடேஷ் அப்படின்னா. தெரியும் மகாபிரபு சரத் சார் வச்சு படம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார். சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு ஒரு அரை நாள் மனோரமாச்சி டேட்டு தேவைப்படுது. அதனால் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அந்த காட்சியை முடிச்சுடுவேன் அப்படின்னோன்னா அவர் என்ன எனக்கு வந்து 8 ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்ப்பா, ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் எடுக்கிறேன். அங்கேயும் சரத்குமார் சார் தான். நான் எடுக்க போகிறது சரத்குமார் சார் இல்லாத மனோரமா ஆட்சி சம்மந்தப்பட்ட காட்சி. அங்கே சரத்குமார் சாரை வச்சு அவங்க வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபைட்டோ இல்லை கிளைமாக்ஸ் ஃபைட்டோ எடுக்கிறாங்க. அதில் வந்து ஆட்சியும் இருக்கிறாங்க அந்த ஃபைட்டில். அப்போ வந்து நான் வந்துட்டு இல்லை சார் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து என்னுடைய சிச்சுவேஷன் சொல்கிறேன். எனக்கு செட்டை பிரிச்சு ஆகணும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் அதை முடிச்சாகணும் சார். ஆர்டிஸ்ட் டேட்ஸ் இருக்குது. அரை நாள் மனோரமாச்சி கொடுத்தீங்கன்னா வேலையை முடிச்சிடுவேன் அப்படின்னோன்னா அவர் அப்படியே ஒரு 5 நிமிஷம் யோசனை பண்ணார். பண்ணிவிட்டு இல்லை நான் உங்களுக்கு ஆஃப் டே நான் கரெக்டாக நீங்கள் ஆஃப் டே முடிச்சிடுவீங்களான்னு. ஆமாம் சார் நான் ஒரு மணிக்கெலாம் முடிச்சு அனுப்பிடுவேன். 1 மணிக்கெலாம் முடிச்சு அனுப்ப முடியாது. நீங்கள் வந்து கரெக்டாக 11:30 மணிக்கு முடிச்சு அனுப்பிடணும். ஏன்னா அங்கேருந்து எனக்கு ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். என்னுடைய ஸ்பாட்டு சிட்டியை தாண்டி இருக்குது. அங்கே ஆட்சி வந்து சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். வந்து அவங்க ரெடியாகிறதுக்கு அரை மணி நேரம். அப்புறம் மணி 1 ஆயிரும். நான் கரெக்டாக பிரேக் விடுவேன். பிரேக் விட்டோன்னா நான் காட்சி எக்ஸ்பிளைன் பண்ணி பிரேக் முடிஞ்சோன்னா முதல்ல ஷாட் அவங்க வச்சுருவேன். நான் 1:45 ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் 11:30 மணிக்கு விட்டுறணும் அப்படின்னாரு.
சரி சார் விட்டுருந்தோம் சார் அப்படின்னு. எப்படி விடுவீங்க, எத்தனை சீன் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. நான் சுருக்கமாக அந்த சீன் 2 எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, இந்த பாருங்கள், நீங்கள் வந்து ஷங்கர்கிட்டருந்து அசோசியேட்டாக வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஷங்கர் மாதிரி படம் பண்ணணும், நீங்களாம் இப்போ புதுசாக வந்திருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதில் எனக்கு டிலே ஆகி நீங்கள் ஆட்சி அனுப்பலைன்னா நான் மாட்டிக்குவேன், பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. இல்லை சார், நான் கண்டிப்பாக 18க்கு அனுப்பிடுவேன் அப்படின்னா என்னுடைய மேனேஜர் அப்போ தேனப்பன் சார் அங்கே நின்னார். அவர் அங்கே நிற்பார். 11:30 மணிக்கு நீங்கள் எடுத்து முடிக்கிறீங்களோ முடிக்கலையோ அவங்க ஆட்சியை கூட்டு கிளம்பிடுவார். அப்புறம் நீங்கள் என்னையை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னாரு. இல்லை சார், கண்டிப்பாக 18க்கு விட்டுருவேன் அப்படின்னோடனே அப்புறம் என்ன தோணுச்சோ அவர், ஏன் அவங்க படம் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னாரு. நான் நடக்கிற விஷயங்களை சொல்லிவிட்டு பேசியிருக்கும்போது என்ன நினச்சா தெரில, அவர் எனக்கு சொன்னார், தம்பி, சினிமாவில் சில கடங்களில் நம்மளை மீறி சில விஷயம் நடக்கும், அப்போ நாம் அடாப்ட் ஆகிக்கணும், அதே சமயத்தில் நம்ம நினைக்கிறதையும் கொண்டு வந்துடணும் ஸ்க்ரீனில், அதே டயத்தில் நமக்கு கிடைச்ச அந்த நேரத்தை வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து கேட்டீங்க, புது டைரக்டர் உங்களுக்காக நான் வந்து ஆட்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அனுப்புகிறேன், நீங்கள் 11:30 மணிக்கு அனுப்பி அவங்க வந்து சேர்றதுக்கு 1 மணி ஆயிரும் அப்படின்னா கூட அவங்க ரெடி ஆகி நான் ஷார்ட் எடுத்தேன், காலையில் ஆஃப் டே நான் ஆட்சி இல்லாமல் எப்படி எடுப்பேன் தெரியுமா அப்படின்னு அவர் எடுக்க போகிற காட்சியை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த காட்சியில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆட்சி இப்படி இருக்காங்க, இப்போ நான் ஆட்சியை அவாய்ட் பண்ணிட்டு இப்படி எடுப்பேன், இப்படி எடுத்துகிட்டு ஃபைட் ஆரம்பிச்சிடுவேன், இது முடியறதுக்குள்ளே 1 மணி ஆயிரும், அப்புறம் ஆட்சி வந்துடுவாங்க, அவங்க வந்து அவங்க ரெடியாகி என்னோடய படத்து கெட்டப்புக்கு அவங்க ரெடியாகி அவங்க ஷாட்டுக்கு வந்து அவங்கள வச்சு இப்படிலாம் எடுத்துகிட்டு பேலன்ஸ் ஷூட்டியை முடிச்சிடுவேன், புரியுதா உங்களுக்கு அப்படின்னாரு. புரியுது சார் அப்படின்னு. ஆனால் அவர் உங்களுக்காக நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்கிறேன் பார்த்துக்கோங்கன்றது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. எனக்கு வந்து ஒரு லெக்சரர் நின்று பாடம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் நமக்கு வந்து இந்த விஷயத்தை இவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. எனக்கு அது மைண்டில் ஏறிடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா, நெக்ஸ்ட் டே ஆட்சியை வச்சு எடுக்கக்கூடிய சீனை அவர் சொன்ன அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த ஷார்ட் எடுத்து 11:30 மணிக்கு அனுப்ப சொன்னார். நான் 11 மணிக்கு முடிச்சு அனுப்பிட்டேன். தேனப்பன் சார் என்கிட்ட கேட்குறாரு, அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. முடிஞ்சு சார், கூட்டு போகலான்னு சொல்லி 11 மணிக்கு அனுப்பிட்டு நான் மற்ற காட்சியில் இங்கே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா அந்த படம் வந்து நான் வந்துட்டு குறிப்பிட்ட என்ன ஷெட்யூல் போட்டிருந்தோம் அதை விட கம்மி டேஸில் முடிச்சதுக்கு காரணம் அன்னைக்கு KS ரவிக்குமார் அவர்கள் எனக்கு கொடுத்த இந்த ஒரு லெக்சர். அவருக்கே அது தெரிஞ்சிருக்காது. நான் பின்னாடி ஒரு நாள் அவர்கிட்ட சொன்னேன். அவர் அப்படியே நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டார். அந்த அளவுக்கு எனக்கு இன்னே வரைக்கும் KS ரவிக்குமார் சார் எப்போலாம் பார்க்கணும் அப்போல்லாம் எனக்கு இந்த இன்ஸ்டாலும் ஞாபகத்துக்கு வரும். இப்போ நிறைய இடங்களில் அவர் நான் சந்திக்கும் போதெல்லாம் எனக்கு தெய்வமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஒரு பாடத்தை அவ்வளோ அழகாக போகிற போக்கில் சொல்லிக் கொடுத்த ஒரு குருநாதர் நீங்கள் அப்படின்னு. அதனால தான் சொன்னேன், அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஞாபகம் இருக்காது, நான் அவர்கிட்ட அவருக்கு தெரியாமலே கற்றுக்கிட்ட ஒரு ஏகலைவன்னு. அப்படி ஒரு விஷயத்தை எவ்வளவு அழகாக நாம் சுச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகி எக்ஸிக்யூஷன் பண்ணணுங்கிறத எனக்கு போகிற போக்கில் சொன்னதை நான் கேட்டது, நான் உள் வாங்கினது எனக்கு ரொம்ப நிறைய இடங்களில் அந்த விஷயத்தை நான் அடாப்ட் பண்ணியிருக்கிறேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கு இருக்கிற சினிமாவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிஜிட்டல் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து லைட்டிங்க்கு அவ்வளோ டைம்லாம் தேவையில்லை. அன்றைக்கெலாம் லைட்டிங் பார்த்து பண்ணோன்னா ஃபிலிமு ஸோ எக்ஸ்போஸ் பண்ணுறது. அப்புறம் இன்றைக்கி வந்து சில விஷயங்களுக்கு போய் டிஏயில் பண்ணிக்கலான்ட்டு போயிடுவாங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து சிஜி வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, இவ்வளோ டெக்னாலஜி இருக்கப்போ இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப ஈஸியாக அப்போ 30 நாளில் பண்ண படத்தை இன்றைக்கி 100% 15 நாளில் பண்ண முடியும். அன்றைக்கி 30 நாளில் பண்ண படத்தை இன்றைக்கி 90 நாள் 120 நாள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி பண்ணதை இன்றைக்கி நம்ம 15 நாளில் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஆனால் என்னென்னா, KS ரவிக்குமார் போன்ற ஆட்கள் இன்று சினிமாவில் அந்த டெக்னிக்கில் யூஸ் பண்ணாமல் வேறு விதமான விஷயங்களை வச்சு தான் இன்றைக்கி படங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது. அதனால தான் வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு, படங்களை ஜாஸ்தியாக ஷூட் பண்ணுறாங்கலாம் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஆனால் நம்ம ஒவ்வொருவரும், நான் வந்து யாரையும் பர்டிகுலராக குறையெல்லாம் சொல்லலை, இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் 15 நாளில் ஒரு அழகான நேர்த்தியான தெளிவான படத்தை எடுக்க முடியும் சின்ன பட்ஜெட்டில். இது வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நிறைய சினிமாவில் இருக்கிறவங்க நம்ம போராட்டங்களில் சொல்கிறாங்க, சார் அவங்க வீடியோ விடாமல் பார்க்குறோம் சார், நிறைய இன்ஃபர்மேஷனாக இருக்குது, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்கிறது, அழகான ஒரு கண்டென்ட்டை, கரெக்டான கண்டென்ட்டை எடுத்து அந்த கண்டென்ட்டுக்கான திரைக்கதையை சரியாக பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங்கை கண்டினியூஸாக நான் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லி 3 பாகமாக 3-5 நாளாக பிரித்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணால் ஒரு சிறிய பட்ஜெட்டில் 15 நாளில் நல்ல குவாலிட்டியான படத்தை கொடுக்கலாங்கிறத பல யங்ஸ்டர்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தெரியாது, வர போக போக தமிழ் சினிமாவில் தெரியும், ஓ இந்த படம் அவ்வளோ நாளில் பண்ணிட்டாங்களா, இந்த படம் வெளியே வரும். ஏன்னா 15 நாள் 18 நாள் 20 நாளில் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸ் படங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த மாதிரி படங்கள் என்னென்ன படங்கள் எனக்கு ஒரு லிஸ்ட்டே தெரியும். ஸோ அதுவும் குவாலிட்டியோடு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. சும்மா அந்த சினிமா பாஷையில் சுற்றுறதுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது, குவாலிட்டியோடு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு சினிமாவில் அதீதமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டெக்னீஷியன்ஸோ, நடிகர்களோ, இல்லைனா வந்து இயக்குனர்களோ, இல்லை கதாசிரியர்களோ, அவர்கள் வந்து பேசக்கூடிய விஷயங்களை நாம் கூர்ந்து கவனித்தாலே போதும், நமக்கு டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவைஸ் ஆகும். இதை வந்து நம்ம வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நீங்கள் கேட்கக்கூடிய அவர்களுடைய ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இது சினிமாவில் உள்ளவங்க மட்டுமில்லை, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் துறையில் உள்ள அனுபவமிக்கவர்களுடைய பேச்சை நீங்கள் காது கொடுத்து கேட்டாலே போதும், வெற்றி வந்து உங்களுக்கு பக்கத்தில் நிற்குங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.